நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பாலா அவர்கள், அதாவது இயக்குனர் பாலா அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியே இவங்கெல்லாம் வேஸ்ட், நடிக்கவே தெரியாது, இவங்களால சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ராசி இல்லாத நடிகர்கள்னு முத்திர குத்தி ஒதுக்கி வச்ச அந்த ஹீரோக்களை கூப்பிட்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அவங்களுக்கான நடிப்பு திறமை என்ன அப்படிங்கிறத உலகுக்கு புரிய வச்சு பல விருதுகளையும் வாங்கி கொடுப்பாரு. அதனால தான் பாலா அப்படின்னா இந்த 25 வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்வலை இருந்துக்கிட்டே இருக்குது. இதோ இப்போது நம்ம பாலாவோட லிஸ்ட்டு போட்டோம்னா, சேதுல விக்ரம், நந்தால நம்ம சூர்யா, பிதாமகல விக்ரம் சூர்யா, நான் கடவுளில் ஆர்யா, அவன் இவனில் விஷால், பரதேசியில் நம்ம அதர்வா, நாச்சியாரில் நம்ம ஜிவி பிரகாஷ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க எல்லாருமே இந்த படங்களுக்கு அப்புறம் வேறு லெவலில் உச்சத்தை தொட்டாங்க நடிப்பில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய லெஜண்டரி டைரக்டர் தான் பாலா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாருங்க, என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம்தான் அவங்கெல்லாம் பெரிய ஹீரோ ஆனாங்க அப்படின்னா அது எனக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது. ஏன்னா என்கிட்ட நம்பி வந்தவங்களுக்கு நான் வித்தியாசம் காட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி வித்தியாசமான கதாபாத்திரங்கள் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா தான் அதை நான் துரோகமாக நினைப்பேன். யாருக்குமே நடிக்க தெரியாது அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவங்கக்கிட்ட ஒரு விதமான நடிப்பு திறமை இருக்குது, அதை வெளிக்கொண்டுறது தான் என்னுடைய வேலை. சரியாக சொல்லணும்னா அவங்கக்கிட்ட திறமை இருக்குது, நான் அதை பயன்படுத்திக்கிறேன். என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, என்ன அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ கொடுத்து வாங்குகிற விஷயந்தான் இது. முழுக்க முழுக்க இதுக்கு நான் மட்டுமே கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் திறமைகளை பரிமாறிக்கொள்கிறோம், அவ்வளோதான் விஷயம். அவங்ககிட்ட கொஞ்சம் நடிப்பை கொண்டு வர நான் கொஞ்சம் அதிகமாகவே முனைப்பு காட்டுவேன். அதே சமயத்தில் நான் ஒன்றும் மணிரத்னம் சாரோ சங்கர் சாரோ கிடையாது, பெரிய டெக்னீஷியனும் இல்லை. நான் ஒரு கதை வசனகர்த்தா. நான் நடிகர்களை பெரிதாக நடிக்க வைக்கிறதும் இல்லை. ஒருத்தர் நடிப்பில் இருக்கிற குறைகளை மட்டும் பார்த்து பார்த்து நீக்கிடுவேன். அப்புறம் அவங்களும் முழுமையாக நடிகர்கள் தானே. நான் புதுசாக எந்த நடிகர்களுக்கும் நடிப்பையெல்லாம் சொல்லித்தரதே இல்லை. பாதையெல்லாம் போட்டு கொடுத்தேன் அப்படி சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஓவரு. அதில் நான் பெருமைப்பட்டுக்கிறது கிடையாது. என்னுடைய பாணி அப்படிங்கிறது அவங்களோட குறைகளை நிவர்த்தி பண்ணி கலையெல்லாம் எடுத்துட்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பயிர் தனியாக தெரியுது, அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோடு பாலா சொல்லிக்காரு. அவர் என்ன தான் சொன்னாலும் கூட அவர் தான் இந்த ஹீரோக்களை மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு போனார் அப்படிங்கிறத நம்ம மட்டும் இல்லை, இந்த உலகமே சொல்லும். ஸோ இதுதான் பாலாவுக்கான மறுப்பு. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.